கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அலுமினிய கண்டக்டர்கள் வாங்கியதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் 2,07,495 கிலோமீட்டர் அலுமினிய கண்டக்டர்கள் கொள்முதலில் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு வாங்கியது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டு உள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 60 இடங்களில் அதிரடியான சோதனையில் இறங்கினர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த தீவிர சோதனை வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை வேட்டையில் பெரும்பாலும் மின்சார வாரிய அதிகாரிகளும் ஒப்பந்த நிறுவனங்களும் தான் சிக்கியுள்ளது. சென்னையில் 5 இடங்களில் இந்த சோதனை நடந்தது. இதேபோல சென்னை பெருங்குடியில் உள்ள சிப்காட் வளாகத்தில் செயல்படும் புவனா என்டர்பிரைசஸ் உட்பட 4 கான்ட்ராக்ட் நிறுவனங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இது தவிர செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் 60 இடங்களில் நடந்த சோதனையில் வழக்கு தொடர்பான முக்கியமான ஆவணங்களும் டிஜிட்டல் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெயரளவுக்கு செயல்பட்டு வந்த சில கான்ட்ராக்ட் நிறுவனங்கள் இது தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக ஆட்சியின் போது மின்சாரம் கொள்முதலிலும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து மின்சாரம் கொள்முதல் தொடர்பான ஆவணங்களை மின் வாரியத்திடமிருந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் பெற்று முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக பல முக்கிய அதிகாரிகள் சிக்க வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் இருப்பதாக ஆவணங்கள் தயார் செய்து அதிக விலை கொடுத்து மின் கொள்முதல் நடந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த ஊழல் நடந்தது உறுதியானால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.